வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபயர்மேன், ட்ரேட்ஸ்மேன் மேட், எம்டிஎஸ், மெட்டீரியல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி 9 விதமான போஸ்ட்டுக்கு டோட்டலாக 723 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தினா A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ், எந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், எந்த மாதிரி சிலபஸ் இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதில் எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ அப்ளை பண்ணுறப்ப தான் வந்து தெரியுது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் கிளியராக ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க எந்த போஸ்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதாவது வேக்கன்சியை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. இதில் வந்து என்னால் செலெக்ஷன் ஆக முடியும் அப்படின்னு உங்களுக்கு எதில் கான்ஃபிடன்ஸ் இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டரா மிஸ்ஸா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். மிடில் நேம் நீங்கள் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ லாஸ்ட் நேமில் இனிஷியல் மட்டும் வரலாமானா வரலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நேமில் இப்போ என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர், நடுவில் ஸ்பேஸ்லாம் வராது. நான் சந்திரசேகர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நேமில் என்ட்ரு பண்ணுவேன். என்னோட இனிஷியல் எஸ். ஸோ அந்த எஸ் வந்து நான் லாஸ்ட் நேமில் கொடுப்பேன். மிடில் நேம் எனக்கு கிடையாது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராம் குமார் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ராம் ஃபர்ஸ்ட் நேம், குமார் செகண்ட் நேம், எஸ்ங்கிறது லாஸ்ட் நேம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இனிஷியல் எனக்கு ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா நான் எஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் சந்திரசேகர்னு கொடுப்பேன். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துமே உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபாதரோடைய நேம் வந்து ஃபுல்லாக கொடுங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி தான் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாகின் நேம். ஓகே, லாகின் ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி தான். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபியும் வரும். அதனால நீங்கள் கரெக்டாக தெளிவான ஒரு இமெயில் ஐடியை கரெக்டாக செக் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி இந்த 4மே வர்ற மாதிரி மினிமம் 8 கேரக்டர் வர்ற மாதிரி பாஸ்வேர்டு வந்து இதில் கொடுங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இமெயில் ஐடியை வச்சும் இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததான் நீங்கள் கொடுத்துருந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கும் ஒரு பாஸ்வேர்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இமெயில் ஐடிக்கு வந்த பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணுங்க, மொபைல் நம்பருக்கு வந்த பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணுங்க. இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. ஒருவேளை ஓடிபி ரிசீவ் ஆகலை அப்படின்னா ரீசன்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்தோடனே வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வரும். மெயிலுக்கு வர்ற ஓடிபி வந்து ஸ்பேம் ஃபோல்டர்லையும் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இன்பாக்ஸில் வரல அப்படின்னா உங்களோட இமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள அந்த மெயில் வந்துருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. அப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மெயிலில் ஓடிபி வரல அப்படிங்கிற நினைக்காதீங்க, ஸ்பேம் ஃபோல்டரில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடியை இந்த லாகின் நேம் அப்படிங்கக்கூடிய இடத்துல கொடுங்க. அடுத்து இந்த கேப்சா கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வந்து இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். ஓகே, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் இன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் நீங்கள் இந்த எல்லா பாக்ஸையுமே வந்து டிக் பண்ணிடுங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுங்க. இதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கேண்டிடேட்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும், ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அடுத்து கடைசியாக இந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ டு ஃபில் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இதுதான். இதை நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிடணும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபயர்மேன், அடுத்ததாக ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. நான் வந்து இதில் ட்ரேட்ஸ்மேன் மேட்டே கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததாக ஜெண்டர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தது தான் இருக்கும். நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இல்லைனா அன்ரிசர்வ்டு, இதில் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து
அடுத்து இன்னொரு கேட்டகரி, அதாவது நீங்கள் பிடபிள்யூடியா இல்லைனா எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நன் கொடுத்துருங்க. நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் கொடுங்க, இல்லைனா நன் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்ததாக வந்து இது அப்படியே விட்டுருங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத விட்டுருங்க. இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சிருந்தா போதுமானது, அதுதான் இங்கே காட்டியிருக்குது. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து போஸ்ட்டை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதிலே வந்துடும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட் அப்படின்னா 10th முடிச்சு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைனா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இங்கே வந்துடும். இது வந்து இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் போதும். இதில் நீங்கள் எதுவும் செலெக்ஷன்லாம் பண்ண வேண்டாம். வேறு ரிலாக்ஸேஷன் எதுவும் இருக்குதா, நீங்கள் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அந்த மாதிரி எதுவும் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இது நன் அப்படிங்கிறதே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த மாதிரி வரும். இதில் நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் உங்களோட மதர் நேம் என்னவோ அதை வந்து இங்கே கொடுங்க. அடுத்ததாக வந்து ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேரீடா அன்மேரிடா, அதாவது மேரிட்னா மேரிட் கொடுங்க, இல்லைனா சிங்கிள் அப்படிங்கிறத கொடுங்க. நான் சும்மா தான் கொடுக்குறேன். ஓகே, நான் என்னோட டீட்டெயிலாம் கொடுக்கல, ஒரு டெமோக்காக கொடுக்குறேன், அவ்வளோதான். ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம் அது ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா நோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னு கொடுத்துருங்க. ஆனால் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை கொடுக்கணும். ஓகே, அடுத்ததாக ஸ்டேட் ஆஃப் ஆரிஜின், அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஹவுஸ் நம்பர், வில்லேஜ் வந்து கொடுங்க. ஸ்ட்ரீட் நேமுமே இதில் கொடுத்துருங்க. ஸ்டேட் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் என்ன அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். பின்கோடை கொடுங்க. இப்போ மேலே என்ட்ரு பண்ண இதே அட்ரஸ் தான் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணாலே மேலே என்ட்ரு பண்ணது கீழே வந்துடும். இல்லை பர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி டைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து கேஸ்ட் டைப்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு சப் கேஸ்ட் கேட்குறாங்க. இப்போ ஓபிசினா ஓபிசிக்குள்ளே ஒரு 100-150 கேஸ்ட் இருக்கும், அதாவது ஜாதி பேர். ஓகே, ஸோ அதை வந்து இங்கே கேட்குறாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டினா அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் என்ன கேஸ்ட்டில் வருவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இதில் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணிவிட்டு எஜுகேஷன் அண்ட் அடிஷ்னல் டீடைல்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு தேவையான மேண்டேட்டரி குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான், அது இங்கே இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேஷன் வரைக்கும் முடிச்சிருக்கணும் அப்படின்னா 10th இருக்கும், 12th இருக்கும், கிராஜுவேஷனும் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன தேவையோ அது வந்து இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். 10th உங்களோட ரோல் நம்பர் இங்கே என்ன இருக்குதோ அதோட ரோல் நம்பர். ஓகே, 10th 12th என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ரோல் நம்பர், என்ன ஸ்கூல் இல்லைனா காலேஜ் நேம், அடுத்ததாக வந்து எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, என்ன யூனிவர்சிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th அப்படின்னா ஸ்டேட் போர்டு. ஓகே, ஸ்டேட் போர்டு இல்லைனா தமிழ்நாடு போர்டுன்னு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு போர்டு இருக்குது, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி இல்லைனா செகண்டரி எஜுகேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்க அப்படிங்கிறது உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த இயரில் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனை பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். டோட்டல் மார்க், இப்போ 10th வந்து டோட்டல் மார்க் 500ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதில் உங்களோட மார்க் வந்து எத்தனை, இப்போ நீங்கள் வந்து ஒரு 450 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஒரு சிலருக்கு டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சிஜிபிஏனா இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த சிஜிபிஏ என்ன, இந்த இடத்துல டோட்டல் சிஜிபிஏ நீங்கள் எடுத்த சிஜிபிஏ என்ன அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். அது போக இப்போ இதில் 10th தான் கேட்டிருக்காங்க, 10th கொடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்கன்னா அடுத்த குவாலிஃபிகேஷனை இதில் கொடுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து 12th நீங்கள் சூஸ் பண்ணலாம், 12th டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஆட் நியூ கொடுத்துட்டு அடுத்து வேறு குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாகணும். ஓகே, இதில் வந்து என்ன ட்ரேடில் இருக்குது, வேறு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் இதில் கொடுக்கலாம். ஓகே, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கிள், அதே மாதிரி இந்த பிபிஎக்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். ஓகே, இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவையில்ல, டைப்பிங் ஸ்பீடு ஒரு சில போஸ்ட்டுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகே, இந்த போஸ்ட்டு கிடையாது, வேற ஒரு சில போஸ்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. நீங்கள் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி அது கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, ஒருவேளை ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா ரெகக்னைஸ்டு பை, கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ரெகக்னைஸ்டு பை இருக்கலாம். ஓகே, யாரால் அங்கீகரிக்கப்பட்டது, எந்த ஒரு இன்ஸ்டியூஷனால இல்லைனா ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியால் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்டால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அது என்ன அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல இருக்கும். ஓகே, அது எதால் அங்கீகரிக்கப்பட்டது, ரெகக்னைஸ்டு பை அப்படிங்கிறத வந்து இதில் என்ட்ரு பண்ணணும்.
எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து 2 வருஷம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக மினிமம் 2 வருஷம் கொடுத்தாகணும். அதுக்கு மேலே கொடுத்தா ஓகே. அதுக்கப்புறம் மந்த்லேயும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ், 2 வருஷம் 3 மாதம் அப்படின்னா 2 வருஷம் 3 மாதம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மந்த்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது இதில் எனக்கு 2-3 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டே வரலாம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக அதர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருந்தீங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்டு, எக்ஸ்சேஞ்ச் நேம் வந்து கேட்டிருக்காங்க, எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க, அதோட அட்ரஸ், அது எல்லாத்தையுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுங்க. இல்லை அதை நான் பதியலை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. இப்போ இதை கொடுக்குறனால ஏதாச்சும் அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தான், இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே, அடுத்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், எவ்வளோ சைஸுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டாக்குமெண்ட்டுமே ஜேபிஇஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுங்க. கண்ணாடி போட்டிருக்கிற ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக ஸ்பெக்ஸ் போட்டது தான் இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் கண்ணாடி போட்டிருக்கிற ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியராக இருக்கிற மாதிரி வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து 10 to 25 KB தான் இருக்கணும். எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகே, எல்லா டாக்குமெண்ட்டுமே சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. லைவ் ஃபோட்டோவும் இருக்குது, அதை நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து சிக்னேச்சருமே வந்து 10 to 25 KB தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டு தான் இது. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ இங்கிட்டோ இல்லைனா பிளாக் இங்கிட்டோ சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஐடி கார்டு, ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து சூஸ் பண்ணுங்க. பேன் கார்டு, டிரைவிங், ஓட்டர் ஐடி இல்லைனா பாஸ்போர்ட். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். பாஸ்போர்ட் கண்டிப்பாக இருக்கணுமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஐடி கேட்டிருக்காங்க, அதில் பாஸ்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இல்லாட்டெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இந்த நாளில் ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஓட்டர் ஐடி கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ஐடியை வந்து சூஸ் பண்ணுங்க. அந்த ஐடி நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணிட்டு அந்த ஐடியாவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுவும் 30 to 50 KB தான் இருக்கணும். அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அடுத்த 10th சர்டிஃபிகேட்டும் 30 to 50 KB ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 10th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, சர்டிஃபிகேட் நம்பர் வந்து உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மேலே இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் மார்க் ஷீட் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாலேயே நீங்கள் ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணிட்டேன், ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுவுமே வந்து 30 to 50 KB அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கிளியராக இருக்காது. மார்க் ஷீட் வந்து பெருசாக இருக்கும். 50 KB ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சிங்கன்னா கிளியராக இருக்காது தான். முடிஞ்ச அளவு கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணுறேன், அதாவது ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கிராப் பண்ணி வைக்கிறேன், இல்லைனா ஸ்கேன் பண்ணி எடுக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு 300 KB 400 KB தான் இருக்குது. அதை வந்து 50 KB எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே அதை பண்ணிக்கலாம். கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஜேபிஜி இமேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே, நார்மலாக சர்ச் பண்ணாலே நிறைய வெப்சைட் வரும். அதில் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரஸ் பண்ணி கம்மியான சைஸுக்கு கொண்டு வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து லைவ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுவும் நீங்கள் பண்ணி ஆகணும். லைவ் ஃபோட்டோவும் இதில் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ லைவ் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேமரா, அதாவது நீங்கள் மொபைலில் பண்ணாலும் லேப்டாப் கம்ப்யூட்டரில் பண்ணாலும் கேமரா இருக்கணும். ஓகே, ஸோ அலோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கேமரா வந்துடுது. ஓகே, அதாவது உங்களோட ஃபேஸ் வந்து இங்கே தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து கேப்சர் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. எனக்கு பின்னால் வந்து லைட் இருக்குது, ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ பின்னால் லைட் இல்லாமல் உங்களுக்கு முன்னால் லைட் இருந்தால் தான் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். அந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கேப்சர் ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் வந்துருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ நீங்கள் அப்லோடும் பண்ணணும், லைவ் ஃபோட்டோவும் கேப்சர் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக சேவ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு டிக்ளரேஷன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனுக்கு வந்து போங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம் சிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை. ஓகே, இதில் கொடுத்துருக்கிறது வந்து எல்லாமே நம்மளுக்கு கிட்ட இருக்கிறது அப்படின்னா புனே தான். இதில் வந்து நீங்கள் புனே கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எந்தெந்த எல்லா ஊரையும் நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம், மேப்பில் பார்த்துக்கலாம். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து புனே தான் பக்கத்தில் இருக்குது. டெஹூ ரோடு அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்குது புனே. அது வந்து புனேலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். ஓகே, எக்ஸாக்டாக புனே கிடையாது, புனேலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். டெஹூ ரோடு அப்படிங்கிறது வேற புனே மட்டும்தான். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டெஹூ ரோடு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க.
இதுதான் நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி போகிறதுக்கு பக்கமாக இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதில் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. புனேயில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மற்ற 3மே வந்து ஏதாச்சும் ஒரு 3 இதை கொடுங்க. ஓகே, வேற வழி இல்லை. நம்ம ஊரில் இதில் வந்து சென்டர் போடலை. இதுக்கு முன்னாலெல்லாம் போட்டாங்க, இப்போ வந்து போடலை. ஓகே, அடுத்து போஸ்டிங் ரீஜியன். உங்களுக்கு எங்கே போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ரீஜியனை நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஈஸ்டர்ன் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் வருது. ஓகே, இதில் இவ்வளோ வேகன்சியும் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடுவாங்க. நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. வெஸ்டர்ன் ரீஜியனில் டெல்லி, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா வருது. நார்தர்ன் ரீஜியனில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இருக்குது. ஓகே, அடுத்ததாக சதர்ன் ரீஜியனில் தான் தமிழ்நாடு இருக்குது. மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இருக்குது. சவுத் வெஸ்டர்னில் வந்து ராஜஸ்தான், குஜராத் இருக்குது. சென்ட்ரல் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் வருது. சென்ட்ரல் ஈஸ்ட்ல வந்து வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், சிக்கிம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து சவுத்தில் தான் இருக்குது. ஸோ சவுத் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து சென்ட்ரல் ஈஸ்ட் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வெஸ்ட் கொடுங்க. அடுத்ததாக வெஸ்ட் கொடுங்க. நான் கொடுக்குற ஆர்டர்லேயே கொடுங்க. ஓகே, ரொம்ப தள்ளி போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியே கொடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கொடுங்க. சவுத் வெஸ்ட்டு, அடுத்ததாக ஈஸ்டர்ன், அடுத்து நார்தர்ன் கொடுங்க. ஓகே, ஈஸ்ட்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து இந்த 2 பாக்ஸையுமே வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த 2 பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிளேஸ் உங்கள் ஊரோட பேரை வந்து இதில் கொடுங்க. இந்த கேப்சா கூட இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்க செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துருங்க. ஓகே, இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கலாம். அடுத்து சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணிட்டு கூட நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பிரிண்ட் அவுட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அங்கே செலெக்ஷன் போகிறப்போ இந்த பிரிண்ட் அவுட்டும் உங்ககிட்ட கேட்கலாம். அதனால நீங்கள் பிரிண்ட் கொடுத்து அட்லீஸ்ட் சாஃப்ட் காப்பியாவச்சு, அதாவது பிடிஎஃப் ஆவது நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்லையாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஹோம் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, இதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கனாலும் பார்த்துக்கலாம், இல்லைனா வியூ பிரிண்ட் கொடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.